சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. இவர் சூப்பராக பிரசங்கம் பண்ணுறாரு, சூப்பராக மியூசிக் பண்ணுறாரு. ஆண்டவர் கூட இல்லைன்னா எப்படி இப்படி பாட்டு எழுதுவார்? இப்படியெல்லாம் யங் ஜெனரேஷன் அவங்க செய்கிற பரவாயில்லையே, அது அப்போ தப்பு பண்ணாலும் ஆண்டவர் கூட இருப்பார், ஊழியம் நடக்கும், ஆண்டவர் பயன்படுத்துவார்ன்ற ஒரு தவறான மைண்ட் செட் இருக்குது நிறைய இடத்துல. நான் உலகத்தில் தமிழ் கம்யூனிட்டியில் வெஸ்லி எழுதின பாட்டுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. கண்டிப்பாக நானும் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஆனால் சர்ச்சில் ரொம்ப நல்ல பையனாக இருப்பேன். ஆனால் என்னுடைய பர்சனல் அந்தரங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. குடிப்பழக்கத்துக்கும் நான் ஆளானேன். எப்படி காடோட ஹார்ட்டை புரிஞ்சு கொண்டு காட் கொடுக்குற அந்த வேர்ட்ஸ் வச்சு எழுதணும். பிகாஸ் இன்னைக்கு ரொம்ப ஏஐ வச்சு பாட்டு எழுதுகிற அளவுக்கு ஐ திங்க் வி ஜஸ்ட் கோயிங். ஸோ வாட் ஷுட் பி தேர் மைண்ட் செட் அங்கிள்? ஸோ ஜனங்கள் தேவனோடு இணையணும். நான் மறைஞ்சு இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன டூலாக, நம்ம இன்னும் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது, ஒரு சின்ன டூல் ஜனங்களை தேவனோட கனெக்ட் பண்ணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் காடுக்கும் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரில. இப்போ நீங்கள் ஒர்ஷிப்பில் அழுகிறான்றீங்கள, மைக்கேல் ஜாக்சன் கான்சர்ட்லேயும் அழுவான். அது ஒரு ஸ்பிரிட். உன்னை கோபப்படுத்தணுமா அதுக்கு, இந்த செக்ஷுவல் அந்த காரியங்களை இது பண்ணுறது அதுக்கு மியூசிக், எல்லா இதுக்கும் மியூசிக் ஒரு டூலாக பிசாசு பயன்படுத்துகிறான். இப்போ அந்த வாரம் என்ன சாங் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு நியூ சாங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? வாட் ஷுட் பி தேர் மைண்ட் செட் as well? சினிமா ஹீரோ வர்ற மாதிரி தங்களை ஃபோக்கஸ் பண்ணுற எல்லா இடத்துலுமே ஆவியானவர் துக்கப்படுவார்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா, எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மனுஷ ஞானத்தினால முடியாது, பரிசுத்த ஆவியானவர்னால. அப்படி இருந்தால் தான் தப்பிக்க முடியும். நான் சொல்லுவேன், இந்த கடைசி நாட்டில் பிசாசு எடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் மியூசிக். யங் ஜெனரேஷனை ஆண்டவர் விட்டு வழி தப்பி போக